வணக்கம் நண்பர்களே. அதாவது டிஎன்எஸ்டிசி அறிவித்திருக்கிற ரெக்ரூட்மெண்ட் 3274 வேகன்சிக்கான தேர்வு எப்போது நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல காம்படிஷன் தோட்டம் எப்படிங்க இருக்கும், நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களாம் இப்போதான் முதல் தடவையே வாழ்க்கையிலே எக்ஸாம் எழுத போறோம், நாங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு சாரார் கேள்வி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்க முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நான் ஆரம்பிச்சிடறேன். நம்ம நேற்றுல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கல. எப்ப வந்து அது ஓட்டுநர் நடத்துறதுக்கு தேர்வு வைக்கிறோம்னு சொன்னாங்களோ 2023 இன்னைக்கு டேட் வரைக்கும். ஸோ நம்ம ஒரு அகாடமி தான், நம்ம தொடர்ச்சியாக கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். நமது அகாடமி மூலமா 2023 எஸ்சிடிசி 685 வேகன்சில 400க்கு மேற்பட்ட உருவாக்கிய ஒரே அகாடமி அப்படிங்கிற சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே போல தேர்வு எப்படி இருக்குங்கிற கேள்வியும் எல்லாரும் மனசுல இருக்கு. கடந்த எஸ்சிடிசி தேர்வுல வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே வந்து அவங்க வந்து தேர்வு வச்சிருந்தாங்க. தேர்வு நடத்துறது வந்து யாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் கடந்த முறை பண்ணாங்க. சரி, இந்த வட்டம் கன்ஃபார்மா அவங்க தான் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா இப்பயும் அவங்க தான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொஸ்டின் எடுக்கிறது, ஸோ அந்த OMR சீட் திருத்துறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் மூலமா தான் கடந்த 2023 எஸ்சிடிசி தேர்வுகள் நடைபெற்றது. ஸோ இப்பவும் அப்படியே தான் நடைபெறும் அப்படின்னு நம்புறோம். ஓகே, இந்த எழுத்து தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் சீட் புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதுல வந்து கொஸ்டின்ஸா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு OMR சீட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் லேட்டரா வந்து OMR சீட்டை வச்சு தனியா காணொலியே பண்ணுவோம். அதை வச்சு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து தேர்வு வந்து எக்ஸாம் டேட் முடிஞ்சு வித்தின் த 1 மந்த்துக்குள்ள அப்ளிகேஷன் டேட். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து என்னன்னா ஏப்ரல் 21 லாஸ்ட் டேட்டு. அப்ப அதுல இருந்து 1 மாசம் அப்படின்னா கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள நமக்கு தேர்வு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சோ அதனால வந்து நம்ம எல்லாருமே இப்ப படிக்கிற எல்லாருமே ஏற்கனவே 10-15 எக்ஸாம்ல எழுதின ஆட்கள் கிடையாது. ஒரு சில பேர் இப்பதான் புதுசா வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. சரிங்களா, நான் டிஎன்பிசி மாதிரி 4-5 எக்ஸாம் எழுதுறவங்க கிடையாது. அதனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து ஷார்ட் பீரியட் இருக்கு. ஸோ இங்க என்னன்னு யோசிக்கங்களுமே எக்ஸாம் வந்துடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் எடுக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி எஸ்சிடிசி தான் எடுத்தாங்க 2008. ஆனா டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் வச்சு இப்பதான் முதல் தடவையா பண்றாங்க. ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3274 வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. சரிங்களா, ஸோ அருமையான வாய்ப்பு. டிரைவர் கம் கண்டக்டர் சொன்னதுனால காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும். சரிங்களா, காம்படிஷன் ரொம்ப கம்மியா வரும். நான் ஒவ்வொன்றா வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தது பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம அது மாநகராட்சி போக்குவரத்து கழகத்துல, மாநகர போக்குவரத்து கழகத்துல 364 வேகன்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாநகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி ஒரு 3000-4000 தாண்டாது. அதே போல எஸ்சிடிசிக்கு 318 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 318 வேகன்சினா குறைஞ்சது ஒரு 1500-2000 பேர் வந்து அப்ளை பண்ணலாம், நான் என்னுடைய கான்செப்ட் படி. சரிங்களா, ஸோ என்னுடைய கணிப்பின் படி நான் சொல்றேன். ஸோ இது வந்து நமக்கு என் டேட்டாலாம் தெரியாது. என்னுடைய கணிப்பின் படி எஸ்சிடிசிக்கு வந்து 318. ஏன் எஸ்சிடிசி நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்சிடிசி நீங்க போனீங்க அப்படின்னா லாங் ட்ரிப் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ மதுரை டு பெங்களூர் போகலாம், மதுரை டு திருவனந்தபுரம் போகலாம், இல்ல கோயம்புத்தூர் டு கொச்சின் போகலாம். இந்த மாதிரி லாங் டிராவல் வந்து நீங்க லாங் ட்ரிப் போற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஃபேமிலியே பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சிடிசியை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு சேலரி ஹையா வேணும் நினைக்கிறவங்க வந்து எஸ்சிடிசியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல எஸ்சிடிசி போனீங்கன்னா 40,000 குறையாம சேலரி வாங்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து சேலரி அதிகம், ஆனா வந்து நம்ம ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற இருக்கிறது மட்டும் தான் இதுக்கு பண்ணுவாங்க. அதனால வந்து இது காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்க முடியாது, ரொம்ப குறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இதுக்கு கொஞ்சம் ஓரளவு வேகன்சி வரலாம். அப்புறம் வந்து விழுப்புரம். ஸோ விழுப்புரம் வந்து ஒரு ஏரியா பார்த்தோன்னா கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமான ஏரியா தான். சரிங்களா, விழுப்புரம் வந்து ஆனா அங்க கம்மியா கொடுத்துருக்காங்க.
விழுப்புரத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விழுப்புரத்துல கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். விழுப்புரம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா வேகன்சி 322. ஆனா விழுப்புரம் அந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் தொகை அடர்த்தி கொஞ்சம் அதிகமான ஏரியானால அங்க கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். சரிங்களா? இப்ப மதுரையை பார்த்துட்டாலே மதுரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. மதுரையில கொஞ்சம் காம்படிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணா வேலை வாங்கலாம். ஆனா இந்தந்த ஏரியால வந்து உங்களுக்கு வேகன்சி கம்மினால அங்க கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேரு இன்னும் கும்பகோணத்துல மட்டும் 256 வேகன்சி இன்னும் அப்ளை பண்ணல. நான் விழுப்புரம் மதுரையை சேர்ந்தவன், நான் வேற ஊரு போடலாமான்னா கண்டிப்பா போடலாம். அதாவது தமிழ்நாட்டுல பிறந்திருக்க யாரும் எந்த இதுவுமே நீங்க செலக்ட் பண்ணலாம். சொந்த நான் விருதுநகர் மாவட்டம்னா விருதுநகர் மாவட்டத்துல தான் மதுரை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. யாரு எங்க வேணா செலக்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கை. சரிங்களா? ஒரு சிலர் அங்க விண்ணப்பிச்சீங்க, வரைக்கும் விண்ணப்பிக்கல, அங்க ஒரு சிலர் கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமா இருக்குது. கும்பகோணத்தை கூட அப்ளை பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? அடுத்ததுக்கு அப்புறம் சேலம். இந்த சேலத்தை சுத்தி ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், ராசிபுரம், கிருஷ்ணகிரி அந்த சரௌண்டிங் எல்லாம் கொஞ்சம் வருவாங்க. ஸோ நம்மகிட்ட நிறைய பேசுறவங்க மட்டும் அந்த ஏரியால இருந்து பேசுறாங்க. அப்ப வந்து அங்க கொஞ்சம் ஓரளவு காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல கும்பகோணம் சேலத்துல கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஓரளவு கொஞ்சம் மெனக்கிட்டாலே நீங்க உள்ள போயிடலாம். அதே போலதான் கோவைக்கும் அப்ராக்சிமேட்டா வந்து ஒரே தான். கோவை, மதுரை, விழுப்புரம் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். அதே போல திருநெல்வேலியில போன வட்டம் வந்து அதிகப்படியுமே எஸ்சிடிசில போனவங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த ஏரியால வந்து அதிகமா போயிருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ திருநெல்வேலியில் அங்கேயும் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டாதான் வேலை வாங்க முடியும். ஸோ எல்லாருமே ரன்னிங் ஸ்டாப் தான் எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து இப்ப வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை விட்டு படிக்க இயலாத சூழ்நிலை தான் நீங்க வண்டி ஓட்டிக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து கிடைக்கிற டயத்துல ஒரு நேரம் கிடைக்குதா புக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐபிஎல் தேவையில்லை, சினிமா தேவையில்லை, ஃபேஸ்புக் தேவையில்லை, யூடியூப் தேவையில்லை. புக்கு கையில வச்சுக்கோங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்துருக்கோம் ஸ்டடி மேட் வாங்க, அதுல படிச்சுட்டே வாங்க. ஒரு 2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த இதை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? நமக்கு வந்து ஐபிஎல் வந்து எத்தனை வருஷம்னாலும் பார்க்கலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் ஐபிஎல் சீசன்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாட்டு கேக்குது. இந்த மாதிரி நம்ம வேணாம். நம்ம வேலை வாங்கினா எதையாவது நம்ம விட்டு கொடுத்து நம்ம இழந்த கொஞ்சம் பண்ணாதான் நம்ம வேலை வாங்க முடியும். அதனால வந்து குறைஞ்சது ஒரு நேரம் 2 மணி நேரம் அந்த படிக்கிற வேலையை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி காம்படிஷன் நிறைந்த சூழல் நம்ம வந்து இந்தியா வந்து இப்ப இருக்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் நம்பர் 1 சீனாவெல்லாம் முடிச்சிட்டோம். அப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற போட்டி நிறைந்த சூழல். சரிங்களா? அதனால வந்து சாதாரண ஒரு ஆபீசர்ஸ் வேலை, பியூன் வேலைக்கு அவ்வளவு லட்சம் பேர் அப்ளை பண்ற சூழல் இருக்கும்போது நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவறாம பயன்படுத்திக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து எத்தனை வருஷம், அடுத்து 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல கூட போடுவாங்க. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்ல டிஎன்எஸ்டிஸ்ல அவ்வளவு வேகன்சி இருக்கு, மறுபடியும் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காம வச்சிருக்காங்க. ஆனா இதை அவேர்னஸா பயன்படுத்தி இனிமேல் எல்லாருமே டிரைவர் கம் கண்டக்டர் எடுத்து வச்சிருவாங்க. அப்ப வந்து இதுக்கப்புறம் வர ஒரு 2 வருஷம் கழிச்சு வரப்போதோ 3 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னா பயங்கர காம்படிஷனோட நீங்க போட்டி போடுற. இப்ப இருந்தே எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கோங்க, இந்த போக்குவரத்துல வேலை வேணுங்கிறவங்க வந்து எடுத்து வச்சிருப்பாங்க, வச்சுக்கதான் போறாங்க. அதுல மாத்து கிடையாது. ஆனா இதை தவற விட்டோம்னா ரொம்ப வந்து அடுத்து ரொம்ப நீங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் மெனக்கெடுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து 2 விஷயம் சொல்லிட்டோம். எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துக்குள்ள வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. காம்படிஷன் வந்து இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு பேசிக்கா சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்குன்னா ABCDன்னு ஆப்ஷன் இருக்கும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து சின்னு தெரியுதுன்னா இப்படி சில அப்படி வந்து ஃபுல்லா ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்போங்க. இனிமேல் வருகாலங்கள்ல மாதிரி தேர்வு வைக்க போறோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிகினரே இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த வட்டம் எனக்கு வேலை வேண்டியே ஆகணும், எழுத்து தெரியல கண்டிப்பா நான் பாஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் 1 hour 2 hour படிங்க. ஸோ நமது அகாடமி சார்பா வந்து புக்ஸு கொரியர் அனுப்புறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், டெஸ்ட் வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தமிழுக்கும் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம், தொழில்முறை திறனுக்கும் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதே போல மேக்ஸுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எழுத்து தேர்வுக்கு மட்டும் கிடையாது, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா செய்முறை தேர்வு அப்புறம் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம்.
ஸோ அன்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு ஏஜென்ட் சப்போர்ட் கொடுக்கும். விருப்பம் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி இப்போ வந்து ஒரு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் வந்து ஒரு 5 டேஸ்க்கு நான் ஆஃபர் இந்த வீக் ஃபுல்லாக கொடுக்கலான்றீங்க. விருப்பம் மூலமாக நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்யுங்க. மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.